ஒரு விஷயத்தையும் உங்களால் சாதாரணமாக எடுத்துக்க முடியல. யார் எதை சொன்னாலும் அதை வந்து எல்லாரும் நேராக எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் அதில் ஏதோ விஷயங்கள் இருக்கா மாதிரி உங்களுக்கு தோணும். அதை பற்றி அந்த விஷயங்களை பற்றி உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணணும்னு தோணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனசில் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வெளிப்படையாக யார்கிட்டேயும் சொல்ல மாட்டீங்க. அது சொல்கிறதுக்கு பயப்படுவீங்க. ஏன்னாக்கா நீங்கள் வந்து உங்களுடைய சந்திரன் வந்து விருச்சிகத்தில் நீச்சமாயிருக்கு. நீச்சமானதுன்னா அந்த விருச்சிகம் அப்படிங்கிறது வந்து ஒரு கிணறு, ஒரு குட்டை அந்த மாதிரியான விஷயம். அங்கே தான் ஜாஸ்தி ரிசர்ச் எல்லாம் நடக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கும்போது தான் வந்து உங்களுக்கு அதனுடைய அந்த இருட்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அது இருட்டான இடம், கிணறுங்கிறது ஒரு அடி உள்ளுக்குள்ளே போகிறது நம்ம. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரும்போது எல்லாராலையும் பார்க்க முடியாத விஷயத்த உங்களால் பார்க்க முடியும். அதனால் நீங்கள் வந்து எதையுமே ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மனப்பான்மை உடையவர்கள். அதனால் உங்களுக்கு இன்ட்யூஷனும் உண்டு ஜாஸ்தி. இந்த மாதிரி எதுக்குமே சொல்ல சொல்ல பயப்படுவீங்க. சாதாரணமாக சந்திரன் அப்படின்னாக்கா அது உங்களுடைய மன வலிமை, உங்களுடைய இமோஷன், உங்களுடைய அம்மா, உங்களுடைய மெமரி பவர், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டது தான் இந்த சந்திரன்கிறது. அவர் போய் விருச்சிகத்தில் நீச்சம் அடைஞ்சிடுது. அதனால் வந்து நான் வந்து எனக்கு மனசில் வந்து ஒரு இது கிடையாதா, தைரியம் இருக்காதா, நான் எந்த விஷயத்தையும் ஒழுங்காக செய்ய முடியாதா, நான் இந்த மாதிரி எதையும் ஒரு மனக்குழப்பத்திலே தான் நான் எப்பவும் இருப்பேனா, அப்படியெல்லாம் நினச்சிங்கிறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டால் நீச்சபங்க ராஜயோகம்னு ஒன்று உண்டு. அதாவது உங்களுக்கு கேந்திரத்தில், இந்த விருச்சிகத்துக்கு கேந்திரத்தில் எந்த கிரகங்கள் உச்சம் அடைஞ்சு உட்காந்துக்கிறதோ அப்படி உட்காரும்போது உங்களுக்கு வந்து அது நீச்சபங்க ராஜயோகம் மாறுது. அதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம்ங்கிற இடத்துல வந்து ஒரு அந்த பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தாலும் அதுலேயும் உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது உண்டு. அப்புறம் நவாம்சத்தில் இங்கே நீச்சம் அடைஞ்ச ஒரு கிரகம் வந்து நவாம்சத்தை உச்சம் அடைஞ்சால் அதுக்கும் நீச்சபங்க ராஜயோகம் உண்டு. இதுக்கு வந்து உதாரணமாக நாங்கள் சொல்லணும்னு பார்த்தோன்னாக்கா நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டர் மோடிஜி, அப்புறம் பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி இவர்களுக்கு எல்லாருமே விருச்சிக ராசிக்காரங்க தான். சந்திரன் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கு. அதனால அவர்கள் பாருங்க எப்போ வயசு ஆக ஆக முதிர்வடைய இந்த சந்திரனே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு ஆழ்ந்து சிந்தித்து அலசி பார்க்கக்கூடிய ஒரு திறமை வந்துடும். உங்களுக்கு தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வந்து எதையுமே ஒரு திடமாக யோசனை பண்ணி அதுக்கு ரொம்ப அழகான ஒரு ரிசல்ட்டு உங்களுக்கு பகவானே கொடுப்பார்.